ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் வீட்டிலையே எவ்வளோ ஹெல்த்தியாக குல்ஃபி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ குல்ஃபி பண்ணுறதுக்கு குல்ஃபி மோல்டு இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குல்ஃபி மோல்டு. இந்த குல்ஃபி மோல்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மோல்டு இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற குட்டி கப்ஸ் அப்புறமா குட்டி கிண்ணங்கள் வச்சும் நாம் இந்த குல்ஃபியை பண்ணிக்கலாம். இப்போ குல்ஃபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால், அதாவது 4 கப் பால், அரை கப் சீனி, 10 பாதாம், 10 பிஸ்தா, 10 கேஷ்யூநட். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் குல்ஃபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 லிட்டர் பால் அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதித்து ஓரளவு திக்காக வரணும். கொதித்து வரும்போது ஆடைகளெல்லாம் இப்படி எடுத்து விட்டுருங்க. நல்லா கொதித்து பாதி அளவு வரணும் திக்காக. கைவிடாமல் கிளறுங்க. ஆடைகள் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததும் நாம் எடுத்து வச்சிருக்கிற அரை கப் சீனி அதில் சேர்த்து நல்லா கிளறுங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வேகட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம், கலருக்காக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி குங்குமப்பூ எடுத்து கொஞ்சமாக பாலில் மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்காம வெறும் பால், சீனி, நட்ஸ் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி திக்காக வரணும் பாருங்கள். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ நாம் ஃபர்ஸ்ட் கப்பில் ஊற்றுறோம். கப்பில் இந்த மாதிரி 3/4 கப் விட்டுட்டு மேலே ஒரு சில்வர் ஃபாயிலிங் பேப்பர் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டோம். அதுக்கு மேலே நாம் ஐஸ் குச்சி வைக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக வைக்கும்போது ஈஸியாக உள்ளே போயிடும். ஓகே, இப்போ நாம் கப்பில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நாம் மோல்டில் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மோல்டில் ஒரு கரண்டி வச்சு விடுங்க. விட்டு மேலே மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் நாம் செட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரால் மேலே மூடி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ குல்ஃபி மோல்ட், குட்டி கிண்ணம், குட்டி கப் எல்லாத்துலேயுமே நாம் இப்போ செட் பண்ணிட்டோம். இதை நாம் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு கரெக்டாக 8 to 10 மணி நேரம் கழித்து நாம் இப்போ எடுத்து குல்ஃபி எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல செட் ஆகிருக்கு. இப்போ நாம் இந்த குல்ஃபியை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ கிண்ணத்தில் வச்சுருந்த குல்ஃபி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நாம் கப்பில் வச்சுருந்தது எந்த மாதிரி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி மேலே உள்ள சில்வர் ஃபாயிலிங் பேப்பரை இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வச்சு இந்த ஐஸ் குச்சியை டர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு குல்ஃபி வந்துடும். இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பாருங்கள். அடுத்து குல்ஃபி மோல்டில் வச்ச குல்ஃபியை நாம் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதில் குல்ஃபி மோல்டை ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு எடுக்க வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சுவையான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த குல்ஃபியை நாம் வீட்லேயே எவ்வளோ சுலபமாக செஞ்சோம் பார்த்தீங்களா?
இந்த குல்ஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.